ஓம் சக்தியே பராசக்தியே, ஓம் சக்தியே ஆதி பராசக்தியே, ஓம் சக்தியே மருரரசியே, ஓம் சக்தியே ஓம் விநாயகா, ஓம் சக்தியே ஓம் காமாட்சியே, ஓம் சக்தியே ஓம் பங்காரு காமாட்சியே, ஓம் சக்தி 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 ஓம் ஓம் ஓம். ஓம் சக்தி குருவடி சரணம் திருவடி சரணம். மேல்மருவத்தூர் சுயம்பு அருள்மிகு ஆதிபராசக்தி சித்தப்பீடத்தின் ஆன்மீக குரு அவதார பெருந்தகை ஓங்கார பரம்பொருள் ஆன்மீகத்தில் அகரம் எதுவென அறியாத மக்களுக்கு சாதனைகளில் சிகரம் காட்டிய மகான், பெண்களுக்கு ஆன்மீகத்தில் முன்னுரிமை கொடுத்த புரட்சியாளர், தொண்டுதான் நிம்மதி சேர்க்கும் என அறிவுறுத்திய ஆசான், சமூக சீர்திருத்தவாதி, மனிதநேய காவலர், தனித்தமிழ் மந்திரங்கள், வேள்வி மற்றும் வழிபாட்டு முறைகள் தந்து அதன் சக்தியையும் உலகிற்கு உணர்த்திய ஆன்மீக பிதாமகர், இயற்கையை இறையென போற்றும் மகான், அறநெறி வழி செல்ல பக்தருக்கு அருள் வாக்கு நல்கி அகப்பிணி போக்கிய கலியுக அவதாரம், இல்லறமே இனிமையான வாழ்வுக்கு நல்லறம் என போதித்து வாழ்ந்து காட்டிய இல்லற ஞானி, பக்தி ருசியூட்டி உலகம் முழுவதும் 6000த்திற்கும் மேற்பட்ட வழிபாட்டு மன்றங்களை அமைத்த ஆதிசக்தி அருமைந்தன், அன்னை ஆதிபராசக்தியின் திரு அவதாரம் பத்மஸ்ரீ அருள் திரு பங்காரு அடிகளார் அம்மா அவர்களின் 84வது அவதார தின விழா வருகின்ற மார்ச் 3ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அன்று மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி சித்தர் பீடத்தில் சிறப்பாக நடைபெற உள்ளது. அனைவரும் வருக, அருள்மிகு பங்காரு தெய்வத்தின் அருளாசி பெறுக. குரு வாழ்க, பங்காரு அம்மா வாழ்க. ஓம் சக்தி. ஓம் சக்தி. இந்த இனிய மாசி பௌர்ணமி தினத்தில் எந்த ரூபத்தில் தெய்வத்தை நினைக்கிறோமோ அதே ரூபத்தில் தெய்வம் நமக்கு காட்சி கொடுக்கும் சிறப்பான நாளாக உங்களுக்கு அமையட்டும். குழந்தைகள் நலம் பேணும் அன்னை இல்லம் தந்த நாயகனின் அவதார பெருமங்கள விழாவிற்கு இன்னும் இருப்பது 8 நாட்கள் மட்டுமே. குரு வாழ்க, பங்காரு அம்மா வாழ்க. அன்னையின் அருள் வாக்கு. பௌர்ணமி தினத்தில் குருவிற்கு பாத பூஜை செய்து தான் செய்த பாவ செயல்களுக்கு மன்னிப்பு கேட்பது நல்லது. மேல்மருவத்தூர் சுயம்பு அருள்மிகு ஆதிபராசக்தி சித்தர் பீடத்தில் இன்று மாசி பௌர்ணமி விழாவினை புதுக்கோட்டை மற்றும் சிவகங்கை மாவட்டங்களைச் சேர்ந்த அறந்தாங்கி மற்றும் தேவக்கோட்டை ஆதிபராசக்தி சித்தர் சக்தி பீடங்கள் பொறுப்பேற்று செய்கின்றனர். நாளை திண்டுக்கல் மாவட்டம் சிந்தலவாடம்பட்டி ஆதிபராசக்தி வழிபாட்டு மன்றத்தினர் பொறுப்பேற்று செய்ய உள்ளனர். ஓம் சக்தி. ஓம் சக்தி. இந்த தருணத்திலே அம்மா எல்லோருக்கும், பலருக்கு, பல நூற்றுக்கணக்கான, பல ஆயிரக்கணக்கான, பல லட்சக்கணக்கான பேர்களுக்கு பல அற்புதங்களை செய்து கொண்டிருக்கின்றார். அவற்றிற்கெல்லாம் அம்மா நம்மிடம் எதிர்பார்ப்பது காசு பணம் அல்ல, உண்மையான தொண்டு, மனப்பூர்வமான தொண்டு, அர்ப்பணிப்பான தொண்டு. தொண்டை செய்யும் பொழுது அர்ப்பணிப்பான எண்ணத்தோடு நாம் செய்ய வேண்டும். அப்பொழுதுதான் அந்த தொண்டினுடைய முழுமையான பலனையும் நாம் பெற முடியும். அந்த உந்துதல் வேண்டும், அந்த உணர்வு வேண்டும். அப்படி எண்ணி நாம் உருக்கத்தோடு, மன நிம்மதியோடு, மனதை ஒருநிலைப்படுத்தி ஒரு தொண்டை செய்தால் அம்மா நிச்சயமாக பலனை கொடுப்பார்கள் என்பதற்கு எத்தனையோ எங்களுடைய வாழ்க்கையிலே எத்தனையோ உதாரணங்களை சொல்லலாம். அது பல நாட்களாகும். ஓரிரு உதாரணங்களை மட்டும் உங்களுக்கு சொல்ல விளைகின்றேன். தொண்டு என்றால் நாம் ஆலயத்தில் நுழைந்த பொழுது ஒரு குப்பை கிடக்கின்றதா, அதை எடுத்து குப்பை தொட்டியில் போட்டோமா, அதை கூட ஒரு தொண்டாக மனதில் அல்ல, பேப்பரில் அல்ல, கல்லிலே அம்மா செதுக்கி வைத்து கொண்டிருக்கின்றார்கள். இப்படி நாம் செய்து கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு தொண்டையும் ஆலயத்துக்கு வருகின்றோம். நம்மளால் இயன்ற ஒரு காணிக்கை, 1 ரூபாயோ 2 ரூபாயோ போடுறோம்.
அதை கூட ஒரு தொண்டின் கணக்கிலே தான் வரும். காரணம், அந்த பணம் பிரசாதத்துக்காக போகின்றது. வருகின்ற பக்தர்களுக்கு உணவளிப்பதற்காக அந்த காசு போகின்றது. அப்படி போகின்ற பொழுது என்ன வாய்ப்பு என்று சொன்னால், நாம் முற்பிறவியிலோ அல்லது இப்பிறவியிலோ யாருக்காவது எப்பொழுதாவது ஏதாவது ஒரு கெடுதலான ஒரு செயலை நாம் செய்திருக்கின்றலாம். நாம் இப்பொழுது அவர்களை இந்த ஜென்மத்திலே சந்திப்பது இயலாத காரியம். அது யார் என்று நமக்கும் தெரியாது. ஆகவே ஆதிபராசக்தி அன்னைக்கு நாம் சில காணிக்கைகளை, சில ரூபாய்களை போடுவதன் மூலமாக அந்த ரூபாய் அரிசியாக மாறி பிரசாதமாக மாறி அது வருகின்ற தொண்டர்களுக்கெல்லாம் கொடுக்கப்படுகின்றது. அம்மா சொல்கின்ற வார்த்தை என்னவென்று சொன்னால், உன்னுடைய பாவங்களை போக்குகின்ற வாய்ப்பினை நான் உனக்கு நல்குகின்றேன், அதை பயன்படுத்திக்கொள் என்று அம்மா சொல்கின்றார்கள். நாம் தேடி கண்டுபிடித்து செய்ய முடியாத ஒரு வாய்ப்பை ஆதிபராசக்தி அம்மா இந்த காணிக்கையின் மூலம் அதை பிரசாதமாக மாற்றி நாம் யாருக்கு கெடுதல் செய்தோமோ, எந்த ஜென்மத்திலே செய்தோமோ அவர்களை இங்கே வரவழைத்து நாம் அளித்த அந்த காசின் மூலம் இருக்கின்ற பிரசாதத்தை அவர்களுக்கு கொடுக்கின்ற பொழுது அவருடைய மனம் வாழ்த்தும். வயிறு வாழ்த்தினால் மனம் வாழ்த்தும். அப்படி வாழ்த்துகின்ற பொழுது அந்த பாவங்களிலிருந்து விடுபடுகின்ற ஒரு அற்புதமான வாய்ப்பினை அம்மா நமக்கு நல்கி இருக்கின்றாள். நான் இது உதாரணத்துக்கு சொன்னேன், அவ்வளவுதான். எந்த தொண்டு செய்தாலும் அந்த தொண்டு கணக்கிலே எடுத்துக்கொள்ளப்படும். இது குறைவான தொண்டு, இது நிறைவான தொண்டு, இது பெரிய தொண்டு, அப்படியெல்லாம் ஒரு கணக்கே அல்ல. எந்த தொண்டை செய்தாலும் அது கணக்கிலே வைத்துக் கொள்ளப்படுகின்றது, கல்லிலே பொறிக்கப்படுகின்றது. அது மறவாமல் என்றும் நிலைத்து நமக்கு எப்பொழுது கொடுக்க வேண்டும், எவ்வளவு கொடுக்க வேண்டும், யார் மூலம் கொடுக்க வேண்டும் என்பதையெல்லாம் அம்மா தீர்மானித்து அந்த நேரத்திலே அதை கொடுத்து நமக்கு அற்புதங்களை நிகழ்த்தி கொண்டிருக்கின்றார். அப்படியாக நான் மயிலாடுதுறை என்ற ஊரிலே வட்டத்தலைவன் என்ற பொறுப்பிலே இருந்தேன். கிட்டத்தட்ட ஒரு 18 மன்றங்கள் என்னுடைய பொறுப்பிலே இருந்தது. அந்த மன்றங்களை எல்லாம் வெகு ஆவலோடு நானும் என்னுடைய துணைவியாரும் எங்களுக்கு சொந்த காரியம் போல நினைத்து ஒவ்வொன்றையும் நாங்கள் செய்து வந்தோம். அப்படி செய்து வருகின்ற பொழுது இருமுடி நேரம் வந்தது. அந்த இருமுடியை பல இடங்களிலே சென்று போட்டு வைத்தோம். அதில் ஒரு ஊர் சின்னங்குடி என்ற கடற்கரை கிராமம், நிறைவான பக்தர்கள் நிறைந்த, அதாவது அவங்களை சொல்லப்போனால் ஒரு பயபக்தியான வெறித்தனமான பக்தர்கள் என்று கூட அதற்கு ஒரு வார்த்தையை சொல்லலாம். வெறித்தனம் என்று சொன்னால் அதற்கு ஒரு முக்கியத்துவம் கொடுப்பதற்காக அந்த வார்த்தையை நான் சொல்கின்றேன். நாம் எதை சொல்கின்றோம், அம்மா சொன்னதைத்தான் சொல்கின்றோம். அதை அப்படியே காது குளிர கேட்டு மனத்திலே நிறுத்தி அப்படியே செய்கின்ற ஒரு தொண்டர்கள். அந்த இடத்திலே, அந்த கடற்கரை கிராமத்திலே இருமுடி போட்டு கொண்டிருக்கின்றோம். நானும் என்னுடைய நண்பர்கள் சக்தி பேராசிரியர் சோமசுந்தரம், சக்தி இளங்கோ, சக்தி நடராஜன், அதுபோல் இன்னும் ஏகப்பட்ட தொண்டர்கள், இவர்கள் எல்லாம் சேர்ந்து அந்த இருமுடியை போட்டு கொண்டிருக்கின்றோம். இருமுடி போட துவங்குகின்றோம். அவர்கள் எங்களிடம் சொன்னது இத்தனை பேர் என்று சொன்னார்கள். நேரம் ஓடிக்கொண்டிருக்கின்றது. பக்தர்கள் நிறைந்து வந்து கொண்டே இருக்கின்றார்கள். இருமுடி நாங்கள் கட்டி வைத்து கொண்டே இருக்கின்றோம். ஏனென்றால் அதை ஒரு வாய்ப்பாக அம்மா கொடுத்ததை எண்ணி மகிழ்ந்து அந்த வேலையை செய்து கொண்டிருக்கின்றோம். எங்களுடைய நினைவு, எங்களுடைய எண்ணம், செயல் எல்லாமே அந்த இருமுடியை பற்றியே இருக்கின்றது. என்ன நினைத்து கொண்டிருக்கின்றோம், நமக்கு செய்த அம்மா நாம் இருமுடி போட்டு வைக்கின்ற அத்துணை தொண்டர்களுக்கும் இதை செய்ய வேண்டும் என்ற உணர்வோடு அதை நாங்கள் செய்து கொண்டிருக்கின்றோம். அதை மனப்பூர்வமாக, மானசீகமாக அதை நாங்கள் செய்து கொண்டிருக்கின்றோம். ஒரு உள்ளுணர்வோடு அதை செய்து கொண்டிருக்கின்றோம். நேரம் போடுகின்றது. அவர்கள் சொன்ன எண்ணிக்கை முடிந்து விட்டது. ஆனால் தொண்டர்கள் வந்து கொண்டே இருக்கின்றார்கள் மாலை போடுவதற்கு. அங்கு நடக்கின்ற நிகழ்ச்சிகளை பார்த்தே நாமும் போட வேண்டும் என்ற எண்ணத்தோடு அங்கே வருகின்றார்கள். நாங்கள் வேறு ஒன்றும் செய்யலை, அம்மா சொன்னதை அப்படியே செஞ்சோம், அவ்வளவுதான். அது அப்படியே அவங்களும் கேட்டாங்க. அந்த நேரத்திலே புலவர் சோமசுந்தரம், புலவர் ஏவி இவர்களெல்லாம் அந்த நேரத்தில் அவர் இருவரும் கல்லூரி பேராசிரியர்கள். இடையிலே அம்மாவுடைய அற்புதங்களை, அம்மாவுடைய நிகழ்வுகளை, அம்மாவுடைய சித்தாடல்களை சொல்லிக்கொண்டே அந்த நிகழ்வு ஓடிக்கொண்டிருக்கின்றது. நேரம் ஓடுகின்றது. மதியம் முடிந்து விட்டது. மாலை வந்தது. இன்னும் கூட்டம் வந்து கொண்டிருக்கின்றது. இன்னும் இருமுடி போட்டு கொண்டிருக்கின்றோம். அந்த அற்புதங்கள் நடந்து கொண்டே இருக்கின்றது. அதை போட்டுவிட்டு மணி பார்த்தால் மணி இரவு 10. என்னோடு வந்த தொண்டர்கள் எல்லாம் சக்தி நேரம் ஆயிடுச்சு, நாங்கள் புறப்படுறோம் அப்படின்னு சொல்லி அவங்க போயிட்டுருக்காங்க.
அவங்க போயிட்டே இருக்கும்போது நாங்கள் எல்லாத்தையும் முடிச்சுட்டு கடைசியாக நானும் என்னுடைய மனைவியும் இருசக்கர வாகனத்திலே அந்த இடத்தை விட்டு புறப்பட்டு கொண்டிருக்கின்றோம். ஓம் சக்தி மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி சித்தர் பீடத்தின் அதிகாரப்பூர்வமான மேல்மருவத்தூர் சித்தர் பீடம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து எங்களுடன் இணைந்திருங்கள். மேலும் மற்றவர்களும் பயன்பெற இந்த லிங்கை ஷேர் செய்யுங்கள். ஓம் சக்தி.